விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், விசுவாசம் இல்லாமல் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி வழி தேடி முறை தேடி அவன் தன்னுடைய திட்டங்களையெல்லாம் திட்டிக் கொண்டு சுற்றி திரிகிறான். அவனுக்கு விசுவாசத்தில் எதிர்த்து நெல்லுங்கள். ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கும் விசுவாசம் இன்றியமையாதது, பிசாசை எதிர்க்கிறதற்கும் விசுவாசம் இன்றியமையாது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த ரெண்டையும் நீங்கள் செய்யும்போது தான் நீங்கள் நல்லா வளர்ந்துக்கிட்டே வர முடியும். விசுவாசத்தில் வளர்ச்சி. யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே போன வருஷம் நான் என்னுடைய விசுவாச அளவு எப்படி இருந்துச்சு, இப்போ என்னுடைய விசுவாச அளவு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். சிறு பிள்ளை விசுவாசம் நம்மை விட்டு போகவே கூடாது. சிறு பிள்ளை விசுவாசம். ஏன் பிரதர் வளர்ச்சியை பற்றி பேசுறீங்க, சிறு பிள்ளைங்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு நினச்சிக்கோங்க, 2 வயசு. அவனை அங்கே மேலே ஒரு படிக்கட்டில் ஏற்றி விட்டுட்டு அப்பா கீழே நின்று அவன்கிட்ட டேய் குதிடா அப்படின்னா குதிச்சிருவான். 10 வயசான பிறகு குதினா குதிக்க மாட்டான். அதே அப்பா தானே, அதே மகன் தானே. ஏன்? இப்போ அவனுக்கு அறிவு விசுவாசத்தை அமுக்கி விட்டது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சிறு பிள்ளை விசுவாசம் இருக்கு. சைல்டு லைக் ஃபெய்த், நாட் சைல்டிஷ் ஃபெய்த். சிறுபிள்ளை தனமான விசுவாசம் அல்ல, சிறுபிள்ளை விசுவாசம். சைல்டு லைக் ஃபெய்த். ட்ரஸ்ட் காட் பை ஃபெய்த், பை ஃபெய்த், பை ஃபெய்த். அவங்க எல்லாம் பேர் வருது, நம்ம பேர் வர வேண்டாமா அதில்? பை ஃபெய்த், பை ஃபெய்த், பை ஃபெய்த்ன்னு நாம் இப்படி பார்த்துட்டு பை ஃபெய்த், பை ஃபெய்த் நம்மளும் சேர்ந்துடணும். நான் ஒரு கேள்வி கேட்பேன், யாராவது எனக்கு பதில் சொல்லணும். எழும்பி சொல்லணும், உட்கார்ந்துட்டு முணுன்னு சொல்லக்கூடாது. இந்த விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலேன்னு சொல்லி எபிரேயர் 11ஆம் அத்தியாயத்தில் வருது இல்லையா? வருது இல்லையா? வருதா வரலையா? இப்படியா இப்படியா அப்படி சரி, அப்படி ஒரு இது வருது இல்லையா, ஒரு சாப்டரு. அதில் முதல்ல வர்றது யாரு? இந்த உட்காந்துட்டு பேசக்கூடாதுன்னு இருக்கு. எழுப்பி கையை காட்டுங்க. முதல்ல வர்றது யார்? அந்த விசுவாச வீரர் பட்டியலில் முதலில் வருவது யார்? ஆபேல். 1 தப்பு. அடுத்தது திறந்தெல்லாம் பார்க்காதீங்க. அடுத்தது ஏனோக்கு தப்பு, ஆபிரகாம் தப்பு, நோவா தப்பு. எல்லாம் எடுங்க. ஒரே தப்பா இருக்கிறீங்க. எடுங்க, எடுத்து பாருங்க. எபிரேயர் 11ஆம் அத்தியாயம். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அதை நான் சொல்றேன். எபிரேயர் 10ஆம் அத்தியாயம் 11ஆம் அத்தியாயம் முதல் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினுடைய வரையறை, டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த். 2ஆம் வசனம், இதனால் அந்த நாட்களிலே மூப்பர்கள் நல்ல சாட்சி பெற்றார்கள். சரி, இப்போ தான் அந்த லிஸ்ட் ஆரம்பிக்குது. அந்த லிஸ்ட்ல யார் முதல்ல வர்றது? யார் வரா? நெஞ்சில் அடிச்சு சொல்லு, நாம். பை ஃபெய்த் we. எப்படி பைபிளை மிஸ் பண்றீங்க? ஏனோக்கு ஆபேலாம் பின்னாலப்பா. விசுவாசத்தினாலே நாம். அவனை மாதிரி நமக்கு எங்க விசுவாசம் கிடைக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆரம்பமே யார் தான்? ஏன் நம்ம விசுவாசத்தை தோக்குறது யாரு? நம்ம ஆண்டவர். நாம் தைரியம் அடைங்க, உற்சாகம் அடைங்க. அப்படின்னா தான் நம்ம வீறு கொண்டு எழும்ப முடியும். நமக்கு இருக்கு விசுவாசம். அந்த விசுவாசத்தை நமக்குள்ள துவக்கியிருக்காருல்ல. அவர் எதுக்கு துவக்கினாரு? சும்மா பாதியில் அங்கே எங்கேயுமா திரும்பி போறதுக்கா? இல்லையே. இங்க அடிச்சாருன்னா ஆன் யுவர் மார்க் கெட்ஸா இருக்கணும், அங்கே போய் நிற்கணும் இல்லையா? உற்சாகம் அடைங்க. இதான் விசுவாசத்தில் வளர்ச்சி என்பது. 3வது அன்பில் வளர்ச்சி, growth in love. முதல்ல growth in Jesus likeness, 2வது growth in faith, 3வது growth in love. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இதே ஒரு சின்ன திருத்தம். விசுவாசத்தை பற்றி பேசுகிற அளவிற்கு அன்பை பற்றி பேசப்படவில்லை. சரிதானா? விசுவாச கருத்தரங்கு உண்டு,
உண்டா இல்லையா? விசுவாச மாநாடு உண்டு. எங்கேயாவது எந்த ஊர்லயாவது அன்பின் கருத்தரங்கு, அன்பின் மாநாடு வருதா? வராத. வரங்கள் கருத்தரங்கு வரும், கனிகள் கருத்தரங்கு வராதே. அங்கதாங்க பிரச்சனையே இருக்குது. நம்ம தலையை பற்றி கொள்ளாமல் வாழை பிடிச்சுக்கிட்டோம் கிறிஸ்தவம். ஏன்னா ஆவியின் கனிகள் மாநாடுன்னு போட்டா ஒருத்தரும் வரமாட்டான். ஆவியின் வரங்கள் மாநாடுன்னு போட்டா அத்தனை பேரும் வந்து உட்கார்ந்துருப்பான். புரியுதா? ஏன்னா வரங்கள்னா தலையை கை வச்சா வந்துடும் நினைக்கிறான். கனிகள்லாம் இங்க உள்ள இருந்து அவன் விளைவிக்கணுமே. புரியுதா? எங்க அப்படியே உல்டாவாயிருச்சு. பார்த்தீங்களா? கிறிஸ்தவமே உல்டாவாயிருச்சு. நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்க என்னை சேலஞ்சு பண்ணலாம். ஆனா திறந்த பைபிளோடு என்கிட்ட வரணும். நல்லா கவனிச்சுக்கங்க. விசுவாசம் முக்கியம், நம்பிக்கை முக்கியம், அன்பு முக்கியம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஆனால் சரிதானே? ஆனால் இருக்குல்ல, அன்பே பெரிது, அன்பே பிரதானம். பட் அதை விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் நம்ம நடத்துறோம். எந்த மரமும் அதன் வரத்தினால் அறியப்படும் என்று என்னுடைய பைபிள்ல இல்லை, அதன் கனியினால் அறியப்படும் தான் இருக்குது. ஸோ இந்த சர்ச்சில் தம்பி டைட்டஸ் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்க. ஆவியின் கனிகள் கருத்தரங்கு ஒன்று நடத்துங்க. என்னைய கூப்பிடாதீங்க, ஒன்று நடத்துங்க. ஒரு புரட்சி உண்டாகட்டும். என்னடா புது மாதிரி இருக்கேன்னு சொல்லி சென்னை பெந்தைக்கோஸ்தே கிறிஸ்தவம் உங்களை திரும்பி பார்க்கும். நான் இத்தனை வருஷம் ஒழிஞ்சேறேன், ஆவியின் கனிகள் மாநாடு நான் பார்த்ததே இல்லை, வரவே வராது, பேச்சிலே இல்லை, அகராதியிலே அது வராது. அப்போ எங்க நம்ம பலவீனம் இருக்கு தெரியுதா உங்களுக்கு? நம்முடைய பல குறைவு எங்க இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களை நான் திட்ட வரவில்லை, தட்டி எழுப்ப வந்திருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஸோ அன்பிலே நாம் வளர வேண்டும். இந்த ரெண்டும் பின்னி பிணைந்தது. இந்த விசுவாசமும் அன்பும் பின்னி பிணைந்தது. They are inseparable twins. One complements the other. You cannot have one without the other if you have to have a balanced Christian life. எல்லாம் குடிச்சுக்கங்க. எபேசியர் 1:16. நான் கொடுக்குற வசனங்கள் எல்லாத்துலேயும் ஃபெய்த் அண்ட் லவ் சேர்ந்து வரும். ஃபெய்த் அண்ட் லவ், ஃபெய்த் அண்ட் லவ், ஃபெய்த் அண்ட் லவ், ஃபெய்த் அண்ட் லவ் அப்படின்னு வரும். எபேசியர் 3:17, எபேசியர் 6:23, கலாத்தியர் 5:6, கொலோசியர் 1:4, 1 தெசலோனிக்கேயர் 5:8, 1 தீமோத்தேயு 1:14. எபேசியர் 1:16, 3:17, 6:23, கலாத்தியர் 5:6, கொலோசியர் 1:4, 1 தெசலோனிக்கேயர் 5:8 and 1 தீமோத்தேயு 1:14.